11th and 12th standard students, this is Asha ma'am here from Vedantu. Biology la irukka full portions eppadi 15 days la cover panna porom abingiradha indha video la paaka porom. Paathiralama ipo just konja flashback povom. 10th standard public exam mudicha odane ellarum oru kolapathila irundirpom just ஒரு 10 days or 15 days என்ன group நான் எடுக்க போறேன் 11th standard ல அப்படினு யோசிச்சிட்டு இப்போ இதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய ஒபினியன்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க. அதுல கண்டிப்பா வந்து பயோமேக்ஸ்னா டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கறதும் சொல்லிருப்பாங்க. அதையும் தாண்டி இப்போ நம்ம பயாலஜி குரூப் எடுத்திருக்கோம். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பயோமேக்ஸா இருக்கலாம், இல்ல பியூர் சயின்ஸா இருக்கலாம், இல்ல பயோ சிஎஸ்ஆ கூட இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி அவங்க சொன்ன ஒப்பீனியன் எல்லாம் தாண்டி நம்ம பயாலஜி எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா ரெண்டு ரீசனா இருக்கும். ஒன்று, நான் மெடிசன் ஃபீல்டில் தான் போக போறேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் ஆகிட்டு நீங்க எடுத்துருக்கலாம், நீட் எக்ஸாம் எழுத போறேன் அப்படிங்கிறதுக்காக. ஆர் எனக்கு பயாலஜி பிடிக்கும், ஆனால் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற பெருசாக ஐடியா கிடையாது, அது 12th முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். பட் ஃபார் நவ் நான் பயாலஜி எடுத்து பயோமேக்ஸ் படிச்சுக்கிறேன். ஸோ பயோமேக்ஸ் படித்தேன் அப்படின்னா எனக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கலாம். இந்த ரெண்டு ரீசன் தான் இல்லையா? இந்த ரெண்டுலையுமே கண்டிப்பாக பயாலஜி அப்படிங்கிறது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு பிடிச்சதுனால தான் எடுத்திருப்போம், கரெக்டா? ஆனால் இதில் இப்போ நம்ம ஸ்டேஜ் 1ல இருக்கோமா, ஸ்டேஜ் 2ல இருக்கோமா? மீன்ஸ் பயாலஜி எனக்கு என்ன ஆனாலும் பிடிக்கும் மேம் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல பயாலஜி பிடிச்சதான் எடுத்திருப்போம். இப்போ போர்ஷன்ஸை பார்த்தா ஐயோ இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி லைட்டா வெறுப்பு ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம். அது ஸ்டேஜ் 2. ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மேம், எவ்வளோ கொஷின்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பயாலஜியில் எனக்கு மார்க்கே கம்மியானாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு பயாலஜி மேலே இருக்க லவ் வந்து ஹேட்டாக மாறவே மாறாது, எப்பவுமே ஐ லவ் பயாலஜி தான் அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் இருக்கீங்கன்னா ஸ்டேஜ் 1 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் பிடிச்சிதான் மேம் வந்தேன், ஆனால் வந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ரியாலிட்டி புரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு லைட்டாக ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டேஜ் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, எந்த மென்டாலிட்டியோடு இருக்கீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பாட்னியில் 15 லெசன்ஸ், ஜுவாலஜியில் 12, மொத்தமாக 27 சாப்டர்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஜுவாலஜியில் எக்ஸ்ட்ரா ஒரு சாப்டர் பேசிக் மெடிக்கல் டெக்னிக்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 28 சாப்டர்ஸாக உங்களுக்கு இருக்க போகுது. இதுவே 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா பாட்னியில் 10, ஜுவாலஜியில் 12, ஆக மொத்தம் 22 சாப்டர்ஸ். இதுவே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா ஜுவாலஜியில் எக்ஸ்ட்ரா இம்யூனாலஜி அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ 23 சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 15 டேஸ் மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம நவம்பர் மந்தில் இருக்கோம், நவம்பர்லேயும் ஆல்ரெடி வந்து ஹாஃப் மந்த் போயிடுச்சு. ஹார்டாக உங்களுக்கு 12 டேஸ் கூட கிடையாது. இப்போ டிசம்பர் 9 or 16 போல் நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ தான் கரெக்டாக கிறிஸ்மஸ் லீவுக்கு நமக்கு ஹாஃப் இயர்லி லீவ் கரெக்டாக சிங்க் ஆகி வரும். ஸோ இந்த 2 டேட்ஸ் ஆர் உங்களுக்கு வென்ஸ்டே போல் வைக்கிறதுனா 11, 18 இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 18 கூட இட் இஸ் டூ லேட் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா? இப்போ இந்த கம்மியான டைம்ல நம்ம ஃபுல் போர்ஷனை கவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஆக்ஷன் பிளான் பக்கா ரெடியா இருக்கணும். ஸோ அது எதை வச்சு நம்ம போட போறோம், எப்படி நம்ம பிளான் பண்ண போறோம் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு? ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அண்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து 5 மார்க்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டாலே அதுதான் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். வெயிட்டேஜும் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தென் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரலாம். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் பாட்னியில் எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க, ஜுவாலஜியில் எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ பாட்னியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6, 9 கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம் தான், கேட்கலாம் சான்ஸ் இருக்குது. பட் 1, 5, 11, 14லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுவும் இந்த 14ல் ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கிளைகோலைசிஸ், கிரெப் சைக்கிள், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 5th சாப்டரில் ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. 6th சாப்டர்லேருந்து கம்பல்சரி 3 மார்க்ஸ் வரலாம். டயக்ராம் பேஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் நிறையா இருக்க சாப்டர்ஸ்லேருந்து கம்பல்சரி 3 மார்க்ஸ் வரலாம். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவோட டயக்ராமோ இல்லை குளோரோபிளாஸ்டோட டயக்ராமோ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாம்ப்ரஷ் குரோமோசோம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கம்பல்சரி 3 மார்க்லாம் கேட்கலாம். ஓகே, இதுவே ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ்லாம் கம்பல்சரி 5 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதில் நீங்கள் ஆப்ஷனில் விட்டுட்டு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 6th சாப்டரில் சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து 4th சாப்டர் சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. மற்ற எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். 1, 5, 7லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ், கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். அதுவே 2 and 3 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இதெல்லாம். ரிமைனிங் சாப்டர்ஸ் இருந்தாலும் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போ எந்த சாப்டர்லாம் டயக்ராம்ஸ் நிறையா இருக்கோ அதுலேருந்து கம்பல்சரி 3 மார்க்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக படிச்சிருங்க. அதே மாதிரி தான் ஜுவாலஜிலையும் இதெல்லாம் 5 மார்க்கு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ்.
இப்போ பாட்னி ஃபர்ஸ்ட் சாப்டரும் ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் சாப்டரும் டயக்ராம்ஸ் நிறையா இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கம்பல்சரி என்னென்னலாம் சாப்டர்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ டயக்ராம்ஸ் இருக்க சாப்டர்ஸ்லேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் அதிகமாக வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ எந்த ஆர்டரில் மேம் நான் படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சாச்சு இல்லையா? அதில் நான் என்ன கொஷின் படிக்கணும், அதுக்கு நான் தனியாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புக் பேக் 1 மார்க்கை ஃபுல் புக்குக்கும் படிச்சிருங்க. ஏன்னா அது படிச்சிட்டாலே நம்மளுக்கு ஒரு 2 or 3 மார்க்ஸ் மட்டும்தான் கம்மியாகும். மற்றது எல்லாமே எடுத்துடலாம். அந்த 2 or 3 மார்க்ஸ் வந்து புக் இன்சைட் கொஷின்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதனால மேபி கம்மியாகலாம். மற்றபடி வில் பி இன் தி சேஃப் ஜோன் ஃபார் 1 மார்க்ஸ். அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவை பார்த்து அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். 5 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ 3 மார்க்கோ எல்லாத்துக்குமே வீடியோஸ் போட்டிருக்கும். சரியா? தென் புக் பேக்கில் இருக்க மற்ற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸை முடிச்சிருங்க. இந்த ஆர்டரில் படிச்சுட்டு வந்தாலே போதும். இதெல்லாம் இப்போ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. எந்த சாப்டரு எந்த மார்க்குக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்க சாப்டரை முடிச்சிருங்க. தென் கோ ஃபார் 2 and 3 மார்க்ஸ் சாப்டர். சரியா? அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேஜ் 1ல் இருக்கீங்களா, ஸ்டேஜ் 2ல் இருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். பாய் எவ்ரிவன்.